நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு வாய்ஸ் நோட் வந்திருக்கு, அது கேளுங்க என்னன்ட்டு. அது இந்த பக்கம் இருக்குது, மண் இந்த பக்கம் இருக்குது, கலர் இந்த பக்கம் இருக்குது, மண் இந்த பக்கம் இருக்குது, கலர் இந்த பக்கம் இருக்குது. மொத்தம் கூலண்ட் ஆயில் லீக் ஆகிடுச்சு அந்த வண்டிட்டு வந்து. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கோம் கைஸ். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் நம்மளுடைய கிரே மோட்டோ யூடியூப் சேனலில். என்ன விலாக்னா, நம்ம போயிட்டு நம்மளுடைய விநாயகர் தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். அது டிரான்ஸ்போர்ட் தான் பண்ண போகிறோம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு. அது நம்ம பிளேஸுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் கைஸ். இன்னும் எக்கச்சக்கமான விஷயம்லாம் நான் உங்களுக்கு ட்ரக் விலாகிங் பண்ண போகிறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோ எடுக்கணும், வீடியோலாம் எடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க நான் உடச்சே போட்டுருக்கேன். என்ன வீடியோ எடுத்துட்டேன். இப்போ நான் எடுத்துன்னு இருக்கிறேன் உன்ன. நான் வீடியோ போடக்கூடாதுன்னு எதுக்கு சொன்னேன் நீ சொல்லு. வீடியோ போடக்கூடாது எதுக்கு சொன்னா? ஏன் தேவையில்லைன்ற? ஏன் அதான் ஏன் ஊர்ல இருக்கிறவங்களாம் எதுக்கு வைத்தியசல் பாடுறாங்க? நம்ம சந்தோஷம் தான் நம்ம போட்டுன்னு இருக்கோம் இல்லையா? வந்துச்சா வண்டியே? இந்த 2 மூட்டர் தாங்க. அது எதுக்காக நான் எடுத்துன்னு போயிட்டு இருக்கேன்ட்டு உங்களுக்கு நான் ட்ரக்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரக்குன்னா ரொம்ப பெரிய ட்ரக் இல்லை, ஒரு மினி ட்ரக். இருங்க ஐயோ, இதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ண. ஐயோ கலீஜ் ஆயிடுச்சு. இருங்க கிளம்பிட்டு அப்புறமா நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். வந்து கண்டினியூ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் எப்பயுமே பின்னாடி தான் உக்காடுறது. பின்னாடி எல்லாம் உக்காந்து அந்த வியூ பாயிண்ட்ஸ், அந்த நேச்சர்லாம் வைப் பண்ணலாம். அதுக்காக தான் எப்போ எந்த விநாயகர் லோடு போட்டாலுமே நாங்கள் பின்னாடி தான் உக்காந்துக்குது. கூட நம்ம கூட இந்த வண்டி ட்ராவல் பண்ணிட்டு வந்துருக்கு. இது வந்து கிருஷ்ணகிரியில் எடுத்துன்னு போய் விட்டுருந்தோமா. என்னடா சின்ன வண்டி போட்டு வந்துருக்கேன் உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும். நாங்கள் இப்போ எடுத்துன்னு வர்றதே சின்ன விநாயகர் தான் கைஸ். ஏன்னா பெரிய விநாயகர் வச்சுன்னு சம்பாதிக்கிறது அது வேற. சின்ன விநாயகர் சின்ன சின்ன வீட்டிலலாம் நம்ம அட்ராக்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக தான் நாங்கள் மெயின் சின்ன விநாயகர் எடுத்துன்னு வந்ததுக்கோசம் இது ஒரு லோட், அதுக்கப்புறமா இது ஒரு லோட். இப்போது இதுதான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். எதுக்காக இது ரெண்டுனா, விநாயகர்லாம் மண் விநாயகர் தான் கைஸ். சும்மா லைட்டாக கீழே போட பட்டக்குன்னு உடச்சிடும். அது கரெக்டாக சேஃபாக வந்து சேர்றதுக்கு தான் இந்த பில்லுங்க. இது கிட்டத்தட்ட இந்த பில்லு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவேங்களா தெரியும். ஏன்னா வசூரில் கிட்டத்தட்ட 4000 ரூபாய் கொடுத்து இந்த பில்லு எடுத்துன்னு வந்தோம் கைஸ். எது 2 வருஷத்துக்கு முன்னாடி 4000 ரூபாய் கொடுத்து நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். யோசிச்சு பாருங்கள், 250 ரூபா ஒரு ரோல் பில்லு நான் 4000 ரூபாய் கொடுத்து எடுத்துன்னு வந்தேங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் நான் எவ்வளோ பெரிய டுபாக்கூராக இருப்பேன். அதுக்காக தான் சரி யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்ட்டு இது நம்ம கூட வச்சிட்ருக்கோம். ஓகேங்களா? இதுக்கப்புறமா நம்ம கிட்டத்தட்ட எந்த ஊருக்கு போயிட்டுருக்கோன்னா கிருஷ்ணகிரிக்கு தான் கைஸ். எங்கடா நீ ஒன் டே போயிட்டுருக்கோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே வரலையான்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்கமிங் விளாக்ஸில் நான் ஜாயின் பண்ணுவேன். ஏன்னா சின்னது இல்லையா, நம்மளே டேக்கப் பண்ண போயிடலாம். இதே பெருசு எதுனா இருந்துச்சுன்னா அவங்கள கூப்பிட்டுக்கலாம் கைஸ். இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் ஆவாங்க. நான் உங்களுக்கு கம்மி ஃப்ரெண்ட்ஸாக காட்டியிருக்கேன். நம்ம விநாயகர் லோடு இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இப்போ 5-6 பேர் வருவாங்க. அவங்க எல்லாருமே நம்ம விளாகில் நான் அடுத்த விளாகில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? கைஸ் இப்போ நாங்கள் என்ன விநாயகர் சிலை போட்டு வரோன்னா மண் பிள்ளையார் தான் போட்டு வரோம் கைஸ். நாங்கள் பிஓபி அதுக்கப்புறமா வேற மாதிரி டிசைன்ஸ் எதுவுமே இல்லை. இந்த வாட்டி நம்மளுடைய பாரம்பரியான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எது வச்சிருந்தோமோ மின்காலத்தில் எது வச்சுருந்தாங்களோ அந்த விநாயகர் தான் நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு வர போகிறோம் கைஸ். மண்ணுன்னா பியூர் மண் இல்லை, கலர் வச்சுருந்தோம். பியூர் மண் நம்ம ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த விளாக் யாரும் பக்கத்தில் போய் செக் பண்ணிட்டு வாங்க. இப்போ எடுத்துகிட்டு வர்றது பியூர் மண் தாங்க. அது அப்படியே பின்னாடி பார்த்தா தெரியும், முடியல அவங்களுக்கு பார்த்தா தெரியும் பயங்கரமாக கலைஞ்சிருக்குன்னு.
இந்த மாதிரி வியூ அழகான வியூ பார்த்து தர்றதுக்கு லெவல் வைப் தான் guys. வேற லெவல் வைப். காது கேக்குதா, ஸோ வாய்ஸ் கேக்குதான்னு சத்தியமா எனக்கு தெரியல. பார்க்கலாம், கற்றுக்கலாம். ஓகேங்களா? வாங்க வாங்க வாங்க. எடுத்துடலான்னு நினைச்சேன், முடியல. ஒரு வாங்க எடுத்துடா. ஒன்று போடு, ஒன்னே ஒன்று. வாங்க 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 வாங்க. இருங்க பார்க்கலாம் அந்த மாங்காய் நம்ம கைக்கு வரதான்ட்டு அந்த அண்ணாக்கு சொல்லியிருக்கேன். கொடுக்குறாரா இல்லையான்னு தெரியல. வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இருங்க பார்க்கலாம், வந்தா எடுத்துக்கலாம். இருங்க கைஸ். இப்போ ப்ரெசன்ட் நம்ம கூட யாரா ட்ராவல் பண்ணிட்டு இருக்காருன்னா நம்ம மம்மி டேடி வந்து பைக்கில் வருவாங்க. ஏன்னா நம்ம இந்த ட்ரக் vlog இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு இருக்கோம், அதனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாரும் காட்டலான்ட்டு தான் நான் இந்த ட்ரக் vlog பண்ணிட்டு இருக்கேன். இப்படி தான் இருக்கும் எங்களுடைய கஷ்டம். ஒரு விநாயகர் சிலை விற்கிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ போராடணுமோ அவ்வளோ போராடணும். ஆனால் லாஸ்ட்டில் ஒரு அளவுக்கு பரவாயில்ல, சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். இந்த மாதிரி பில்லுங்க, இந்த மாதிரி உக்காந்துட்டு போகிறது, அதுக்கப்புறமா கரெக்டாக டைமுக்கு போய் எடுத்து போய் சேர்க்கறது, கஸ்டமர் கரெக்டாக ப்ராப்பரான ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறது, ரீசனபிளான ரேட்டுக்கு கொடுக்குறது, இன்னும் எக்கச்சக்கமான விஷயம்லாம் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நம்ம அசால்ட்டாக ஆயிடலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், க்ரோ பண்ணிடலாம்னா அதெல்லாம் சலாமணி ஆகாது. கஷ்டப்படணும், கஷ்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது கைஸ். அதனால தான் ஹார்ட் ஒர்க் இஸ் பெட்டர் தென் ஸ்மார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் இஸ் பெட்டர் தென் ஹார்ட் ஒர்க். என்ன நினச்சிக்கோங்க, உங்களுக்கு எது புரிஞ்சிச்சோ அதே ஓகேங்களா? சரி, கிட்டத்தட்ட நம்ம எங்கே வந்துட்டு கூட சத்தியமாக எனக்கு தெரியாது கைஸ். இது ஏதோ அந்த இதுக்கிட்ட வட்டமல்லி சம்திங் நினைக்கிறேன், வட்டமல்லி கிட்ட தான் வந்துட்டு இருக்கோம். அங்கே வட்டமல்லி தாண்டிட்டு ஒன்றும் அப்படி எடுத்தோன்னா கிருஷ்ணகிரி வந்தாச்சு. கிருஷ்ணகிரிக்கு இதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டி விநாயகர் சிலை நிறைய இருக்கு கைஸ். கிருஷ்ணகிரியில் நிறைய எக்கச்சக்கமான சிலை கடைகள்லாம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஒரு ரெகுலர் பார்ட்டி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துலேருந்து அவர்கிட்ட தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த வருஷமே அவர்கிட்ட தான் எடுத்துருக்கோம் கைஸ். நாங்கள் ஆல்ரெடி விநாயகர் சிலைலாம் பார்த்துட்டு பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு அந்த சிலையை எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த vlog. டிரான்ஸ்போர்ட்டிங் ஃப்ரம் கிருஷ்ணகிரி டு குப்பம். இதுதான் கைஸ் இந்த vlog. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, பிடிக்கும்னு நம்புகிறேன் கைஸ். நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு வாய்ஸ் நோட் வந்திருக்கு, அது கேளுங்க என்னன்ட்டு. ஓகே, நம்ம இப்போ ப்ரெசண்ட் போய் லோடு எடுத்து போகிறது இல்லை அப்படின்ட்டுலாம் இல்லை, லோடு எடுப்போம். அது ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் லோடு எடுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போயிட்டு பெரிய விநாயகர் சிலை கூட இருக்கு கைஸ், அது கூட அப்கமிங் vlogsல நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த பிஸ்னஸ் சீரியஸ் சத்தியமாக நான் என்னென்ன பண்ணுறேனோ மொத்தம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கைஸ். A to Z, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வெளியும் எது காட்டக்கூடாதோ அது காட்டக்கூடாது. ஏன்னா மணிலாம் கொஞ்சம் காட்டக்கூடாது கைஸ். யூடியூப் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு எனக்கு, இந்த மாதிரி இன்கம்ஸ் எல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துருச்சு, மெயில் வந்துருச்சு. அதனால அதை மாத்திரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். மிச்சம் எல்லாமே காட்டுறேன் கைஸ். எக்கச்சக்கமான விஷயம்லாம் இந்த விநாயகர் சிலை இருக்கு கைஸ். ஆல்மோஸ்ட் கிருஷ்ணகிரி வந்து நீங்களே பார்த்தாலே தெரியும். இந்த லொக்கேஷன் யாருமே மறக்க மாட்டாங்க, யாருமே மறக்க மாட்டாங்க. இப்படி போனால் குப்பம் ஆக்ரா. இப்போ நம்ம கிருஷ்ணகிரியில் எங்கே எடுக்க போகிறோன்னா பழையப்பேட்டைக்கு போயிட்டு தான் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே காட்டனாம்பட்டி கோயிலுக்கு முன்னே சொன்ன மாதிரி தான் காட்டனாம்பட்டி கோயிலில் அங்கே கொஞ்சம் விநாயகர் சிலைலாம் இருக்குது. அங்கே போயிட்டு தான் அதுக்கப்புறமா தான் நம்ம அங்கே போக போகிறோம் ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே அங்கேயே தானே காட்டனாம்பட்டி கோயிலாண்டி இறக்கி விட்ருண்ணா ப்ளீஸ்ண்ணா, புண்ணியமாக போவோம் ப்ளீஸ். ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம எடுத்துக்கிற குட்டி பிள்ளையார். நம்ம மாமா தான் நம்மளுக்கு லோடு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு லோடு நம்மளுக்கு தான் கொடுக்குறாங்க. 5 வருஷம் வந்து ஃபஸ்ட் லோடு நம்மளுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. பார்த்து குட்டி பிள்ளையார், பாரம்பரியான பிள்ளையாருங்கெல்லாம் இங்கே
அவைலபிள் இருக்கும். வர்ற மாதிரி குட்டி சிங்கம் இன்னும் எக்கச்சக்கமான விநாயகரெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நான் போக போக காட்டுறேன். ஏன்னா இன்னும் அவர் மாமாவே வரல, எங்கேயோ வெளியே போயிருக்காராம். இன்னும் வண்டியும் வரல, மாமாவும் வரல, அப்பாவும் வரல. நான் மாட்டி எப்படி வந்தேன்னா ஸ்கூட்டியில் வந்துட்டேன். என்னடா ஸ்கூட்டி அங்கே தான் இருந்துச்சு, இல்லை அப்பா தான் வந்துட்டுருக்கேன்னு சொன்னேன்ல. எப்படி ஸ்கூட்டியில் வந்தேன்னா நான் அம்மா வந்து ஸ்கூட்டியில் வந்துட்டேன். இங்கே இருக்குது, இங்கெல்லாம் நல்லா எக்கச்சக்கமான பீஸ்கள்லாம் இருக்குது கைஸ். இது இன்னொரு செட்டு, இது இன்னொரு சீட்டு. எல்லாம் இங்கே குட்டி குட்டியாக தான் இருக்கும், குட்டி குட்டியாக தான் எல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாம் ஷெட்டே சின்னது. எங்கெல்லாம் பாருங்க, ஷெட்டே சின்னது. இதெல்லாம் குட்டி குட்டி விநாயகர், குட்டி குட்டி மண் பிள்ளையார், எல்லாமே கலர். இங்கே இந்த பக்கம் இருக்குது மண், இந்த பக்கம் இருக்குது கலர், இந்த பக்கம் இருக்குது மண், இந்த பக்கம் இருக்குது கலர், இந்த பக்கம் இருக்குது மண், இந்த பக்கம் இருக்குது கலர், இந்த பக்கம் இருக்குது. அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம லோட் பண்ண போனோம். இது இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பிள்ளையார். ஆனால் அது மண்ணாக பார்த்துமே இது வரும். இது பேப்பர் ஒன்றுமே இல்லை, சும்மா பேப்பர் தான். ஆனால் இது ஒன்று எதுவுமே கலர் அடிக்கல, எல்லாமே பேப்பர் தான் கைஸ். குட்டி குட்டி பசங்க எடுத்துக்கிற விநாயகர். இந்த விநாயகர் தான் எங்கள் ஏரியாவில் வைக்க போகிறது விநாயகர். எங்கள் ஏரியாவில் எங்கள் வீட்டில் வைக்கணும் கைஸ். இதுதான் லோடு வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். கீழே கேமரா வேற லெவல் ஆங்கிள் வச்சுட்டு போயிட்டு இருக்கு. இப்போ இருங்க, லோடு ஏற்றுறவங்களுக்கு காட்டுறேன் இந்த கிளிப்பிங். கைஸ், ஒரு ஆங்கிள் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் அந்த கோப்ரோ விழக்கூடாது கடவுளே. கைஸ், லோடு ஏற்றியாச்சு. அந்த லோடு ஏற்றிட்டுறப்போ ஒரு குட்டி சம்பவம் நடந்துச்சு. என்ன உங்களை காட்டுறேன் பாருங்கள். அவங்க உள்ள வாட்டர் லீக் ஆகிட்டு போச்சு. ஏதோ இன்ஜின்லேருந்து இந்த தண்ணி குத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த வாட்டர் டேங்க் லீக் ஆகிட்டுருக்கு. கறி ஏதோ சம்பவம் நடக்க போது தெரிஞ்சு போச்சு. சரி நம்ம போயிட்டு அதை ரெடி பண்ணியிருந்தா நம்மளோட ஊருக்கு போகணும். இன்னும் ஆமாம் தான் நினைச்சேன். வாட்டர் ட்ராப்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வந்து பார்த்துக்கலாம். எல்லாமே கம்ப்ளீட்டட். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக கண்டினியூ. கைஸ், ஃபைனலாக நம்மளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே லோட் பண்ணியாச்சு. ஆனால் எல்லாம் டைம் லாப்ஸில் போட்டிருந்தேன் கைஸ். சார்ஜ் டோட்டலாக ட்ராப், அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போது நம்மளுடைய ஸ்டாக்கு அங்கே லோட் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம ஊருக்கு போய் தான் அன்லோடு பண்ணணும் கைஸ். இதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு அங்கே தான் பெரிய பயங்கரமான வேலை. நம்மளுடைய ஸ்டாக் லோடு பண்ணியாச்சு கைஸ். எல்லாமே டைம் லாப்ஸ் போட்டிருந்தேன்னா இந்த மாதிரி சின்ன பீஸ்க்கெல்லாம் டைம் லாப்ஸ் போட்டால் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி அழகாக இருக்கும். டைம் லாப்ஸ் போடலன்னா ஒரு மாதிரியாக ஒரு ஓவராக ஒரு மாதிரி ஆகிடுங்க. அது சொல்ல வேண்டிய வேணாம்.
ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்டாக் ரோல் பண்ணியாச்சு. பாருங்கள் மொத்தம் கூலண்ட் ஆயில் லீக் ஆகிடுச்சு அந்த வண்டிட்டு இருந்து. இப்போ இது எடுத்துன்னு போய்ட்டு அவங்க ரெடி பண்ணுன்னு தான் நம்ம ஊருக்கு வருவாங்க. கிட்டத்தட்ட 2 hours ஆகும் நினைக்கிறேன். ரெடி பண்ணுறதுக்கு 1 hour, அதுக்கப்புறமா நம்ம ஊருக்கு வர்றது 1 hour. கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு தான் நம்ம அங்கே ஸ்டாக் அன்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா. நான் அங்கே போயிட்டு நான் டைரெக்டாக நம்ம ஊர்லேயே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகேங்களா. வாங்க நம்ம ஊருக்கு போகலாம். கடவுளே நல்லா போகணும். டேய் அதுரா நான் என்னண்ணா ஃப்ரண்ட் பாடி ஓப்பன் ஆகிட்டுதா சரியா போச்சுண்ணா. கடை பயங்கரமாக இருக்குது. இது பயங்கரமாக இருக்குது கைஸ். ஃபைனலாக நம்மளுடைய ஸ்டாக் வந்து ரீச் ஆகியாச்சு. இன்னும் அங்கே அன்லோடு பண்ணிட்டு உங்களுக்கு நான் அடுத்த vlogல என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்துருக்குன்னா உங்களுக்கு நான் அப்கமிங் vlogல சொல்கிறேங்க. ஓகே. ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எடுத்துக்காங்க, பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோகி, எண்டிங் ஃப்ரம் கணபதி. கைஸ் மொத்தம் ஸ்டாக் இறக்கிட்டு இருந்துக்கு ஒரு குட்டி சம்பவம் இங்கே பாருங்கள் உடஞ்சி போச்சு. ரொம்ப பெரிய விநாயகர். இந்த பிள்ளையார் எதுனா இந்த மாதிரி பிள்ளையார் பெருசு. நான் தான் உடச்சேன், தெரியாதனமாக நானே உடச்சிட்டேன். தூக்கி தம்மனு கீழே போட்டேன். இப்போ இது நம்மளாம் ரீக்ரியேட் பண்ணணும். ஒட்டி இது பண்ண வேண்டியதான். ஏதோ ஒன்று பண்ணலாம்.